இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு எப்படியோ இருக்குது. ஒரு நாளைக்கு நல்ல சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிடோன்னா இந்த சிக்கன் வறுவலை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சிக்கன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே டேஸ்ட்டுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. ரெசிபிலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, லஞ்ச் மனு டேவிஸ் கிச்சனு. அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம சிக்கன் வறுவலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 400 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு மசாலா எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இதை இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம ஆற விட்டுட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சியும் நறுக்கினையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே சிக்கன் ஓரளவுக்கு நமக்கு வெந்திருக்குங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம வறுத்து பொடிச்ச மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லியில தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அருமையான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சிக்கன் வறுவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்க்கு ருசியாக செய்யணும்னு செஞ்சு சாப்பிட்ணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க.